மயில் குளிர் மழையால் நனைகிறது என்று தன் ரத்தின போர்வையை கொடுத்தான் வேக மன்னன். ஓடி வந்த புறாவிற்காக தன் தசைகளை அறுத்து எடைக்கடை கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கன்றை தேர்காலில் கொண்டான் என்பதற்காக தன் மகனையே தேர்காலில் கொண்டான் மணிநீதி சோழன். தான் பெற்ற கடனுக்காக தன் மனைவியையும் மகனையும் அந்தனரிடம் அடகு வைத்துவிட்டு சுடுகாட்டில் இடுகோலிட்டு வாந்தி நின்றான் அச்சந்திர மன்னன். அப்பேற்பட்ட மாமன்னர்கள் வாழ்ந்த நாட்டில் சிறு பகுதியாக விளங்கக்கூடிய இதே விஜயபுரி நாட்டில் ஏழ்மை குடியில் பிறந்து கலைச்செல்வன் என்ற பேரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, அன்பு தங்கை, தங்கை. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போதே எங்கள் தாய் தந்தை எங்களுக்கு இருந்த காரணத்தால் நாங்கள் இருவரும் ஒன்றாக சென்று என் தங்கையை சந்திக்க வேண்டும்.